நாளை பாஜக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமராக தேர்வாகிறார் மோடி. ஆட்சி அமைக்க நாளை உரிமை கோர உள்ள நிலையில் நாளை மறுநாள் பதவியேற்பு. புதிதாக பொறுப்பேற்கும் பாஜக அரசில் 3 கேபினெட் அமைச்சர் பதவிகளை ஐக்கிய ஜனதா தளம் கேட்பதாக தகவல். சாதிவாரி கணக்கெடுப்புடன் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்க நிதிஷ்குமார் வலியுறுத்தல். சபாநாயகர் பதவியை குறிவைக்கும் தெலுங்கு தேசம் 4 கேபினெட் உள்பட 6 அமைச்சர் பதவிகளை கேட்பதாகவும் தகவல். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பாஜகவின் ஆட்சியை அகற்ற உரிய நேரத்தில் நடவடிக்கை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இடையேயான உறவை வலுப்படுத்த ஒத்துழைப்போம் என நம்பிக்கை. அதிமுக தோல்விக்கு சமாதானம் சொல்லி தொண்டர்களை பழக்குவது பாவம் என ஓபிஎஸ் அறிக்கை. அதிமுகவையும் ஆட்சியையும் மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாவோம் என அழைப்பு. அதிமுக வேட்பாளர்கள் 7 பேர் டெபாசிட் இழந்தது வேதனை அளிப்பதாக சசிகலா அறிக்கை. புதிய சகாப்தம் படைக்க அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடி. கருணை மதிப்பெண்ணால் முதலிடம் பிடித்த 44 பேர். ஆந்திர முதலமைச்சராக வரும் 9ஆம் தேதிக்கு பதில் 12ஆம் தேதி பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் நேரில் பங்கேற்பதால் ஒத்திவைப்பு. தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 54,400 ரூபாய்க்கு விற்பனை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழை. சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. டெல்லியில் நீடிக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு. லாரிகளின் பின்னே குடங்களுடன் ஓடும் மக்கள். பாஜக ஆட்சி அமைக்கும் ஒடிஷாவின் புதிய முதலமைச்சர் யார்? மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஜூவல் ஓரம், முன்னாள் தலைமை தணிக்கை அதிகாரி கிரிஷ் முர்மு உள்ளிட்டோரின் பெயர்கள் பரிசீலனை. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு 3வது முறையாக புறப்பட்டார் சுனிதா வில்லியம்ஸ். 1 வார காலம் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வார் என அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் அரை சதம் விளாசினார் ரோஹித் சர்மா. அயர்லாந்தை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அசத்தல் வெற்றி. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த பொழுது அந்த சோதனைகளில் முக்கிய கருவாக இருந்து அந்த சோதனையை மேலும் மேலும் இயக்கத்திற்கு சோதனை கொடுத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பொதுக்குழு கூடிய பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமை கழகத்தை நாங்கள் கோயிலாக வழங்குகின்ற அந்த தலைமை கழகத்தை குண்டர்களை வைத்துக்கொண்டு அந்த தலைமை கழகத்தை அடித்து அங்கே இருக்கின்ற ரெக்கார்டுகளை எல்லாம் திருடி சென்றவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து கழகத்தினுடைய சின்னத்தை முடக்குவதற்காக நீதிமன்றம் சென்றவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து இந்த கட்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி பல தலைவர்களை சந்தித்தவர்.
அதோடு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றவர். இப்படிப்பட்டவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கின்ற பொழுது அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இரட்டலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதே பன்னீர்செல்வம் தேர்தல் களத்திலே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர். இவருக்கு எந்த வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அழைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். அதோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இவர் குறிப்பிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் அவருக்கு இல்லை. காரணம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றது போல பல நேரங்களில் ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் கூறினார்கள். உண்மையான அம்மாவின் மீது பாசமும் பற்றும் இருந்திருந்தால் திரு அண்ணாமலையை பக்கத்தில் உட்காருவதற்கு மனம் வருமா? ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சித் தலைவியை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர். இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எனவே இது போன்ற அறிக்கைகள் இனிமேல் கொடுக்கக்கூடாது என்பதற்காக இங்கே நாங்கள் இந்த கருத்தை கூறுகிறோம். இந்த கருத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து. அதை தொடர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய கருத்து. இனி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சசிகலா அவர்கள் நேற்று இதே போல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. கட்சியையும் கட்சி நலனையும் தமிழக மக்களின் நலன் கருதியும் தொண்டர்கள் அனைவரும் ஜெயலலிதா இல்லம் தேடி வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு. அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். அவர் புரட்சித் தலைவி அம்மா இடத்திலே பணி செய்வதற்காக சென்றவர். தொடர்ந்து பணி செய்து தன்னை அந்த இல்லத்திலே நிலைநிறுத்திக் கொண்டு 36 ஆண்டு காலம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பின்னால் நின்று அதிகாரத்தை சுவைத்தவர். அப்படி சுவைத்தவர் என்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் வாருங்கள் என்று கூறுகிறார். அநேகமாக அந்த அறிக்கை வெளியிருந்து 24 மணி நேரம் ஆகியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அறிக்கையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அனைவரும் வாருங்கள், நான் அம்மாவை போல எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் உங்களுக்காக இருக்கிறேன். அவர் குடியிருக்கின்ற வீட்டிற்கு அம்மாவுடைய திருநாமத்தை வைத்திருக்கிறார். ஜெயலலிதா இல்லம் என்று வைத்திருக்கிறார். அந்த ஜெயலலிதா இல்லத்திற்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். 24 மணி நேரத்தில் எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழப்பத்தை தாண்டி தெளிவான முறையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அனைத்து தொண்டர்களையும் அரவணைத்து, அனைத்து நிர்வாகிகளும் அரவணைத்து கட்சியுடைய செயல்பாடுகளில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது எங்களோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, புதிய நீதி கட்சி இருந்தது, புதிய தமிழகம் இருந்தது, ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது. இவ்வளவு கூட்டணியில் 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்கு வாங்கிய சதவிகிதம் 18 விழுக்காடுகள். 2024 இப்பொழுது நாங்கள்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 20.46% பெற்றிருக்கிறோம். 2019 திராவிட முன்னேற்ற கழகம் 33.52 விழுக்காடுகள் பெற்றிருந்தது. அதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இப்பொழுது 26.93% பெற்றிருக்கிறது. 2019க்கும் இப்பொழுதும் 6 விழுக்காடுகள்